அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோயுற்றபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோருடன் நலம் விசாரிக்கச் சென்றார்கள். வீட்டில் நுழைந்தபோது சஅத் பின் உபாதாவின் குடும்பத்தார் அவரை சூழ்ந்திருப்பதைக் கண்டதும், என்ன, இறந்து விட்டாரா எனக் கேட்டார்கள். இல்லை, அல்லாஹ்வின் தூதரே என்றனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழலானார்கள். அவர்கள் அழுவதைக் கண்ட மக்களும் அழத் தொடங்கினர். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்களே, நீங்கள் செவி சாய்த்து கேட்க மாட்டீர்களா? நிச்சயமாக கண்கள் அழுவதாலும் உள்ளம் கவலை கொள்வதாலும் அல்லாஹ் தண்டிப்பதில்லை. பின்பு தமது நாவை சுட்டிக்காட்டி, எனினும் இதன் காரணமாகத்தான் தண்டனையோ அருளோ வழங்குகிறான். நிச்சயமாக குடும்பத்தார் ஒப்பாரி வைத்து அழுவதால் இறந்தவர் வேதனை செய்யப்படுகிறார் என்று கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒப்பாரி வைப்பவர்களைக் கண்டால் தடியால் அடிப்பார்கள், கல் எறிவார்கள், மண் வாரி தூற்றுவார்கள். சஹீஹ் புகாரி 1304, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.